Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான பன்னீர் புலாவ் தான் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு குட்டி pan எடுத்துக்கோங்க. panல நம்ம எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸ் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம 4 போல் தக்காளி எடுத்துருக்கோம். அதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடான உடனே எண்ணெயை ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடான உடனே முந்திரி, கிராம்பு, பட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆன உடனே ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க வெங்காயம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே புதினாவை ஆட் பண்ணிடலாம். புதினா ஆட் பண்ண பிறகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புதினா நல்லா ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூளை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றாச்சு. இப்போ நம்ம தான் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம 30 மினிட்ஸுக்கு முன்னாடியே ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். 2 கிளாஸ் போல் அரிசி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கர் லிட்டை மூடி 2 விசில் போல் வச்சிடலாம். இப்போ நம்ம 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்ச பார்க்குங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.